என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்பாள் ஸ்லோகத்திலேயே ரொம்ப பிரசித்தி பெற்றது, முதன்மையானது மூக பஞ்சசதி. அந்த ஸ்லோகம் பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்லோகம். மகாபெரியவாளோட பக்தர் ஒருத்தர் காமாட்சி அம்மன் மேல ஒரு சுப்பிரபாதம் எழுதி அதை பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்ணியிருக்கார். உடனே பெரியவா, மூக பஞ்சசதி இருக்கிறப்ப காமாட்சிக்கு வேற ஸ்லோகம் வேணுமா என்ன? அந்த அளவுக்கு மகாபெரிவாளுக்கு மூக பஞ்சசதி ஸ்லோகத்து மேல இருக்கு. அவ்வளவு பக்தி மகாபெரிவாளுக்கு. பாதாரவிந்த சதகத்திலிருந்து 2 ஸ்லோகம் மட்டும் தினம் தினம் பாராயணம் பண்ணினாக்க நவகிரக தோஷம் இருக்கவே இருக்காது. கர்மாக்களும் நமக்கு சுத்தமா இருக்காது, எல்லாம் போயிடும். தினம் தினம் பாராயணம் பண்ணணும். 59வது ஸ்லோகம், அப்புறமா 79வது ஸ்லோகம், இது 2ஐயும் நீங்க தினம் பாராயணம் பண்ணின்னு வந்தாக்க நமக்கு நவகிரக தோஷமே இருக்காது. 59வது ஸ்லோகம் சொல்றேன். ததானோ பாஸ்வத்தாமம் அமிர்த நிலையோ லோகித வபுஹு வினம்ராணாம் சௌமியக குருரபி கவித்வம் சகலயன் கதௌ மந்தோ கங்காதர மகிஷி காமாட்சி பஜதாம் தமக கேதுர் மாதஸ்தவ சரணபந்தோ விஜயத்தே. இன்னொரு தடவை அதை சொல்லிடுறேன். ததானோ பாஸ்வத்தாமம் அமிர்த நிலையோ லோகித வபுஹு வினாம்ராணம் சௌமியக குருரபி கவித்வம் சகலயன் கதௌ மாந்தோ கங்காதர மகிஷி காமாட்சி பஜதாம் தமக கேதுர் மாதஸ்தவ சரணபந்தோ விஜயத்தே. அடுத்தது 79வது ஸ்லோகம். வினம்ராணாம் சேதோப வனவலிபி சிம்னி சரண பிரதிப்பு பிரகாஷ்யம் ததவிதவ நிர்தூத தமசி அசிமா காமாட்சி ஸ்வயமலகு துஷ்கர்மலஹரி விகுர்நந்தி சாந்திம் சலபரிபாடீவ பஜதே. இன்னொரு தரம். வினம்ராணாம் சேதோபவ வனவலிபி சிம்னி சரண பிரதிபே பிரகாஷ்யம் ததவிதவ நிர்தூத தமசி அசிமா காமாட்சி ஸ்வயமலகு துஷ்கர்மலகரி விகுர்நாந்தி சாந்திம் சலப பரிபாடீவ பஜதே.